உன்னோட தகுதி எதுவோ அதுக்கு மட்டும் நீ ஆசைப்படணும். தேவையில்லாம நீ உன் தகுதிக்கு மீறி ஆசையே படக்கூடாதுன்னு சொல்லி எல்லாருமே நம்ம சொல்லி கேட்டிருப்போம். சின்ன வயசுல இருந்து நம்மளுக்கு அப்படிதான் சொல்லி வளர்த்துருப்பாங்க. உனக்கு எது வருதோ, உனக்கு எது கிடைக்குதோ அதை வச்சு நீ சந்தோஷமா இருக்கணும். ரொம்ப ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு லிமிட்டே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு டைரன் போகஸ். இதை பத்தி தான் ஒரு அழகான ஸ்டோரி ஹேபிட் ஆஃப் வின்னிங் அப்படின்ற ஒரு புக்ல சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா NBA நேஷனல் பாஸ்கெட்பால் அசோசியேஷன்ல நீங்க ஒரு பாஸ்கெட்பால் பிளேயரா ஆகணும்னா உங்களோட ஆவரேஜ் ஹைட் 6 feet 7 inches இருக்கணும். நமக்கு தெரிஞ்ச வெல் நோன் பிளேயர்ஸான மைக்கேல் ஜோர்டன் 6 feet 2 inches, கோப் பைரன் 6 feet 6 inches, மேஜிக் ஜான்சன் 6 feet 9 inches, கரீம் அப்துல் ஜப்பார் 7 feet 2 inches, யோ மிங் 7 feet 6 inches. இவங்களுக்கு எல்லாருமே இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க பாஸ்கெட்பால் பிளேயர்ஸ் மத்தியில். இவங்க வரிசையில் தான் டைரன் போகஸும் இடம் பிடிக்கிறாரு. டைரன் போகஸ் January 9, 1965 பால்டிமோர் மேரிலாண்ட் USA இவர் பிறக்கிறாரு. டைரன் போகஸ் NBA ஸ்டாரும் கூட. இவரோட கெரியரில் கிட்டத்தட்ட 16 செஷன்ஸ் விளையாண்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் NBAயோட ஆல் டைம் வெல் நோன் பிளேயராக இவர் திகழ்ந்திருக்காரு. இந்த காரணத்தினாலேயே சார்லட் ஹார்னட்ஸ் இவங்கள நிறைய தடவை ஓட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயராக இருந்திருக்காரு பல வருஷங்களுக்கு. டைரனோட யூனிக்னஸே அவரோட ஸ்டீலிங் மெத்தட் அண்ட் அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக விளையாடுவாராம். அது மட்டும் இல்லாமல் இதுதான் அவரோட மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருந்திருக்குன்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக டைரன் போகஸ் அவரோட அட்வான்டேஜ் இதுதான் கண்டுபிடிச்சனால தான் அவரால் இந்த இடத்துக்கு வர முடிஞ்சது. பாஸ்கெட்பால் ப்ளே பண்ணணுன்னாலே நார்மலாக எல்லாரும் சொல்கிற ஒரே வார்த்தை ஹைட்டாக இருந்தால் தான் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும், டீமில் செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. இப்படி தான் NBA அசோசியேஷனில் என்னென்னா ஒரு ரூலே இருந்திருக்கு. 6 feet 7 inches இருந்தால் தான் அந்த கேமுக்கு அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் டைரன் போகஸ் இது எல்லாமே உடைச்செறிஞ்சார். அவரோட ஹைட்டை கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்பட்டுருவீங்க. அவரோட ஹைட் 5 feet 3 inches தான். NBA ஹிஸ்ட்ரியிலேயே எவர் ஷார்ட்டஸ்ட் பிளேயர் டில் நவ். டைரன் போகஸ்க்கு சின்ன வயசுல இருந்து பாஸ்கெட்பால் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். அதில் அவர் ரொம்ப பேஷனேட்டாக இருந்தனால ஹை ஸ்கூல் அண்ட் காலேஜில் பாஸ்கெட்பால் டீமில் அவர் செலக்ட் ஆனார். என்னதான் அவர் செலக்ட் ஆகி ப்ளே பண்ணாலும் எல்லாருமே இவரை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஏன்னா இவரோட ஹைட் ரொம்பவே கம்மியாக இருந்தனால இது இந்த கேம் இவருக்கு செட் ஆகாதுன்னு பல பேர் சொன்னாங்க. ஆனால் அதை பற்றி டைரன் போகஸ் சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. ஒரு சில சமயம் அவர் மனசொடைஞ்சு போனார். எல்லாருமே இப்படி அவரை கிரிட்டிசைஸ் பண்ணி ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பண்ணனால அவர் ஒரு சில சமயம் கான்ஃபிடென்ஸை இழந்துட்டாரு. ஆனால் நம்ம இனி அதெல்லாம் கவனிச்சா முன்னேறவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற யார் எது சொன்னாலும் அவர் கண்டுக்கிறதே இல்லை. என்னதான் அவர் ஹைட் கம்மியாக இருந்தாலும் அவர் அந்த டிஸ்அட்வான்டேஜை நினைக்கக்கூடாது, ஒரு அட்வான்டேஜை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவரோட ஸ்பீட் அண்ட் ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணுறாரு. ப்ளஸ் ஸ்டீலிங் மெத்தட். அவரோட ஆஃப்னன் பிளேயர்கிட்ட இருந்து அந்த பாலை அவர் ஸ்டீல் பண்ணுறதான் அவரோட மிகப்பெரிய யூனிக்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு இன்டர்வியூவில் அவரோட மிகப்பெரிய சீக்ரெட்கான காரணம் என்னன்னா அவரை நம்பினது தான் சொல்லியிருக்காரு. அவரோட வே ஆஃப் பொட்டென்ஷியல், டேலண்ட்ஸ், எபிலிட்டிஸ் இது மேலெல்லாம் அவர் ரொம்ப நம்பிக்கை வச்சனால தான் அவரால் இந்த மிகப்பெரிய சாதனையை புரிய முடிஞ்சிச்சுன்னு அவர் சொல்லியிருக்காரு. டைரன் போகஸ் இந்த பேரை கேட்டாலே எல்லாருக்கும் தோணுன ஒரு 3 வார்த்தைகள்: டிட்டர்மினேஷன், ஹார்ட் ஒர்க் அண்ட் செல்ஃப் பிலீஃப். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களை யாராச்சும் கிரிட்டிசைஸ் பண்ணி இக்னோர் பண்ணாங்கன்னா நீங்கள் உங்கள் ஸ்ட்ரென்த்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்கள் எதில் வீக்காக இருக்கீங்களோ அதை இக்னோர் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்ட்ரென்த்தில் நீங்கள் மென்மேலும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நிச்சயமாக நீங்கள் நினச்ச இடத்த விட பெரிய லட்சியத்தை அடைய முடியும்னு அவர் சொல்லியிருக்காரு. ஒரு நிமிஷம் எல்லாரும் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட மற்றவங்கள்ட்ட நம்ம டெசிஷன் கேட்போம். இப்படி பண்ணுறனால என்ன ஆகுதுன்னா உங்களோட செல்ஃப் பொட்டென்ஷியல் அண்ட் செல்ஃப் ஒர்த்தே உங்களுக்கு தெரியாமல் போயிடுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. அந்த டைமில் உங்களுக்கு மணி இல்லாட்டி அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை, நீ உன் தகுதிக்கு மீறி ஆசைப்படுற, உன்கிட்ட மணியும் இல்லை, எதுவுமே இல்லை, நீ எதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறன்னு சொல்லி உங்களை ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் மற்றவங்க சொல்கிறத இக்னோர் பண்ணிவிட்டு உங்களோட டேலண்ட் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிச்சா இந்த வேர்ல்டில் சர்வை பண்ணி நீங்கள் பல லட்சியங்களை அடைய முடியும்னு சொல்லியிருக்காரு டைரன் போகஸ்.
டைரன் போகஸ்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. ஃபர்ஸ்ட், நீங்கள் உங்கள் வீக்னஸை இக்னோர் பண்ணணும். செகண்ட், நீங்கள் பெசிமிஸ்ட் பர்சனாக இல்லாமல் ஆப்டிமிஸ்ட் பர்சனாக இருக்கணும். அதாவது நெகட்டிவ் திங்கிங் பீப்புள் மாதிரி இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் திங்கிங் பர்சனாக நீங்கள் இருக்கணும். இந்த மைண்ட் செட்டை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டா உங்களை யாராலையும் அசைக்கவே முடியாது. இந்தியாவில் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்க, ஒரு டிட்டர்ஜென்ட் பவுடர். அதோட நேம் சர்ஃப். இதை உருவாக்குனவங்க ஹிந்துஸ்தான் லிவர் கம்பெனி. அந்த காலகட்டத்தில் அந்த ஒரு டிட்டர்ஜென்ட் பவுடர் மட்டும்தான் இருந்துச்சு. கர்சன்பாய் பட்டேல், இவர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தவர். இவர் கவர்மெண்ட் ஜாப் பார்த்துட்ருக்காரு. இவருக்கு ஒரு டாட்டர் இருந்திருக்காங்க. அவங்க பேர் நிருப்பமா. அவங்களோட வாழ்க்கை சந்தோஷமாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் அவரோட பொண்ணு இறந்துடுறாங்க. மீள முடியாத துக்கத்தில் இருந்த கர்சன்பாய் பட்டேல் அதிலிருந்து எப்படியாச்சும் வெளிவரணும்னு சொல்லிட்டு அவர் நிறையா ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அவரோட ஜாபில் எந்ததுமே அவரால் வேலை பார்க்கவே முடியல. அவருக்கு ஒரு ஐடியா தோணுது. அவரோட வீட்டு பின் வாசல்லையே ஒரு பேக்யார்ட் மாதிரி செட் பண்ணி அதில் ஒரு டிட்டர்ஜென்ட் பவுடர் அவர் கண்டுபிடிக்கிறாரு. கிட்டத்தட்ட நிறைய தடவை ஃபார்முலா ட்ரை பண்ணி ஒரு கரெக்டான ஃபார்முலாவில் அவருக்கு அந்த டிட்டர்ஜென்ட் பவுடர் ஆன்சர் கிடைச்சிருது. அந்த ப்ராடக்டை டெய்லியும் அவர் சைக்கிளில் டோர் டு டோர் ஸ்டெப்பாக அவர் எல்லாத்தையும் சேல் பண்ணியிருக்காரு. அது சேல் பண்ணி முடிச்சக்கப்புறம் அவர் ஜாப்க்கு போயிட்டு வந்துடுவார். போயிட்டு வந்தக்கப்புறமும் அந்த ப்ராடக்டை பற்றி அங்கே இருக்கிற பீப்புள்கிட்ட எல்லாமே ஃபீட்பேக் கேட்டிருக்காரு. அந்த ப்ராடக்ட் எல்லாருக்கும் பிடிச்சனால அவர் எக்ஸஸாக பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் லோ காஸ்டில் விற்றனால மக்கள் மத்தியில் இது ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிச்சு. ஏன்னா சர்ஃப் பவுடர் 1 kg 13 rupees. இந்த டிட்டர்ஜென்ட் பவுடரை கர்சன்பாய் பட்டேல் 3 rupeesக்கு விற்றுருந்தார் 1 kg. அதனால இது குஜராத் முழுக்க அந்த ப்ராடக்ட் பரவ ஆரம்பிச்சிச்சு. 1972 தான் தொலைக்காட்சியில் வந்துட்டு இருந்த காலகட்டம்னால அவருக்கு ஒரு ஐடியா தோணுது. இதை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுத்தா அவரோட ப்ராடக்ட் இன்னும் ரீச் ஆகும்னு சொல்லிட்டு அதை தூர்தர்ஷன் சேனலில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாரு. அது இன்னும் பிரபலம் அடைஞ்சிருது. அதனால அவருக்கு அந்த ப்ராடக்ட் ரொம்பவே பிடித்த ப்ராடக்டாக ஆனனால தன்னோட பொண்ணோட ஞாபகார்த்தமாக அவர் நிர்மா பவுடர் அப்படின்ட்டு அவர் நேம் வச்சிடுறாரு. அவர் இந்த ப்ராடக்டை உருவாக்குனப்ப எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணலை. அவருக்கு பில்டிங் ஸ்கில்ஸ் எதுவுமே தெரியாது. ஆனால் அவரோட ஸ்ட்ரென்த்தை அவர் பிலீவ் பண்ணனால தான் இந்த மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை அவரால் பண்ண முடிஞ்சிச்சு. நிர்மா ப்ராடக்ட்டும் உலகம் முழுக்க ரீச் ஆச்சு. கர்சன்பாய் பட்டேல் உடனேலாம் அவர் சக்ஸஸ் ஆகலாம். அவர் அதில் நிறைய ஸ்ட்ராட்டஜி கற்றுட்டு நிறையா ஃபெயிலியர் ஆனனால தான் அவரால் அந்த பிஸ்னஸில் அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. அதுலேருந்து நிறைய விஷயங்கள் அவர் கற்றுக்கிட்டாரு. உங்களோட வீக்னஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் இந்த 2 கதையிலேருந்து சொல்ல வராங்க. எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். அந்த ஸ்ட்ரென்த்தை நீங்கள் கண்டுபிடிச்சி உங்கள் ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட்ஸை வளர்த்துக்கிட்டாலே நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக அடைஞ்சிருவீங்க. டைரன் போகஸ், கர்சன்பாய் பட்டேல் இவங்க 2 பேரும் அவங்களோட வீக்னஸை இக்னோர் பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்த்தில் ஃபோக்கஸ் பண்ணனால தான் அவங்களால இந்த அச்சீவ்மெண்ட்டை பண்ண முடிஞ்சிச்சு. இந்த 2 கதையின் மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த், நாட் ஆன் யுவர் வீக்னஸ். நீங்கள் இந்த கோட்ஸில் தெளிவாக அதை ஆக்ஷன் எடுத்து நீங்கள் பண்ண ஆரம்பித்தாலே சக்ஸஸ் உங்களை நோக்கி தானாக வந்துடும். உங்களை சுற்றி 1000 பேர் 1000 சொன்னாலும் நீங்கள் அதை கண்டுக்காதீங்க. உங்கள் கோலை நோக்கி மட்டும் போங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்சதை உங்கள் வாழ்க்கையில் லட்சியத்தை அடைஞ்சே தீருவீங்க.